இது ஒரே பொடி தாங்க. கண்ணும் சரி, முடியும் சரி நல்லாவே தெரியும், வளரும். இதில் என்ன தெரியுமா? கருவேப்பிலை பொடி தாங்க. கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். நான் அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கு இல்லையா, அந்த கப்பில் தான் வந்து அளவு எடுத்திருக்கேன். அது ஒரு கப்பில் வந்து ஃபுல்லாக வந்துட்டு கடலைப்பருப்பு நல்லா லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு வந்து உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்திக்கோங்க. இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெள்ளை உளுந்து தான் என்கிட்ட இருந்ததுன்னு சேர்த்திக்கிட்டேன். அதே கப்பில் அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு ஸ்பூனில் வந்துட்டு மிளகும் சீரகமும் வறுத்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே கரிஞ்சிராமல் சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெறும் பேன்லேயே அதுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் வர மிளகா போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து ஆற வச்சுருங்க. நான் 2 கைப்பிடி மொத்தம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையை இது மாதிரி மொறு மொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு கொரகொரப்புன்னு அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாய்.